நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஹெவி டோசேஜ் செடேட்டிவ். இது பிரவுன் சுகர். ஜெயந்தி, என்னாச்சு? ஜெயந்தி, உன்கிட்ட தான் கேக்குறேன். இது எங்க இருந்து கிடைச்சிச்சு? என்ன? காலேஜ்ல ஸ்டூடெண்டோட பேக்ல இருந்து கிடைச்சது. ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ல இருந்தா? ஏய், நீ உடனே ஸ்டூடெண்டோட பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. இப்பெல்லாம் பசங்க ஸ்கூல்ல படிக்க வரும்போது இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் அடிமையாறாங்க ஜெயந்தி. இதுக்கெல்லாம் நீ இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஆமா, ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். மேனேஜ்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன். ஏய் இரு, என்னாச்சு? நீ ரொம்ப டல்லா இருக்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க. வா செக் பண்ணலாம். வா. இல்ல கமலா, இந்த ஜெனரேஷன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏய் ஜெயந்தி, நான் அன்னைக்கே நீ வந்தப்ப கேட்கணும்னு நினைச்சேன். உன் மருமக பிரியங்கா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லதா இருக்கா. இல்ல, இப்பெல்லாம் மருமக மாமியாருக்கு இடையில 1008 பிரச்சனை வருது. அதான் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா, இல்ல எல்லா விஷயத்திலயும் ஒத்து போறீங்களா? அதனாலதான் அப்படி கேட்டேன். இப்பதானே
பிரியங்காவை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ ரொம்ப மாடர்ன் பொண்ணு, ரொம்ப ரொம்ப மாடர்ன். வரேன் கமலா. சரி வா ஜெயந்தி. ஆஹா, பிரமாதமா இருக்குமா. யார் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன்? வழக்கம் போல பிரியங்கா தான். இல்லப்பா, ஷாலினி போய் சொல்றா. அப்படியா? நான் சும்மா ஹெல்ப் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஷாலினி தான். ஆ? ஜெயந்தி, என்னாச்சு உனக்கு? சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்க? அப்படி என்ன பலமான யோசனை? எனக்கு புரிஞ்சு போச்சு. அமலாவை பத்தி தானே யோசனை பண்ணிட்டு இருக்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அமலாவை பத்தி யோசனை பண்ணாதுன்னு. அவ நம்ம கூட இல்லைன்னா என்ன, புருஷன் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கால, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இத பாருமா, வளர்ந்த பிள்ளைங்க நம்ம பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. ஆபத்துல கூட நம்ம கூட துணையா இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்புதான். இத பார், அருண் மேல பாசத்தை காட்டுற பிரியங்கா நம்ம கூட இருக்கா. நம்ம மேல பாசத்தை காட்டுற ஷாலினி நம்ம கூட இருக்கா. பிரியங்கா ஷாலினி மாதிரி இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமா. அப்பா, என்னம்மா? நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். சொல்லுமா. அருண் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருந்தாரு. அவரு பேச்சுல இருந்தே அவருக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு. சரி, நான் வேணா பெங்களூர் போயிட்டு வரட்டுமாப்பா? இதுக்கெல்லாம் எதுக்குமா பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ்பா. சாப்பிட்டு போ. போதும்பா. புருஷனை பார்க்க போற சந்தோஷத்துல உனக்கு சாப்பாடே வேணாம். நீ ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருமா, உட்காரு. சாப்பிடு. தட்டை எடுத்து வச்சு சாப்பிடு. ஏங்க, ஆ, பிரியா அடிக்கடி இப்படி பெங்களூருக்கு போயிட்டு வராளே, எனக்கு என்னவோ சரியா படல. என்ன ஜெயந்தி இப்படி சொல்ற? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி தானே போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன புதுசா கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அது இல்லைங்க, ஆ, பேப்பர்ல கண்ட கண்ட நியூஸ் எல்லாம் வருது. சேஃப் தானான்னு. இத பாரு, தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. பெரியவங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. சாப்பிடு. அம்மாடி, நீ எதுக்கு அவளையே பார்த்துட்டு இருக்க? தட்டை எடுத்து வச்சு சாப்பிடுன்னு சொன்னல, சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா மேக்கப் பண்ணிட்டு இருக்க? அருணை பார்க்க தானே போறேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அருண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க போறாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் முன்ன விட அழகா தெரிய வேண்டாமா என்ன? எந்த புருஷனாவது தன்னோட பொண்டாட்டி அழகா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா? பொண்டாட்டி நல்ல குணவதியா மட்டும் இருக்க கூடாது, பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கணும் தான் எல்லா ஆம்பளைங்களும் ஆசைப்படுவாங்கல்ல. அருண் மாத்திரம் அதுல என்ன விதிவிலக்கா என்ன? உங்க அப்பா இப்பவாவது வருவாருன்னு பார்த்தேன். அவர் இன்னை ஒரு காலம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. போன் கூட பண்ணல. பரவாயில்ல, பிஸியா இருப்பாரு. நம்பர் கொடு, நான் பேசுறேன். பிரியா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பாவோட நம்பர் கொடு. பிரியா, இப்படி பேசாம நின்னா எப்படி?
வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறவர்கிட்ட நீங்க எதுக்கு ஆண்டி பேசணும்? வேண்டாம் ஆண்டி. அம்மா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க அப்பா ஒரு மேல் ஷாவனிஸ்ட். நீங்க எனக்காக அவர்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி பேசி அவரை உங்களையும் கண்டுபடி பேசிடுவாரு. வார்த்தையால உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாரு. நீங்க எதுக்குமா அவர்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? அதை என்னால தாங்கவே முடியாது. வேண்டாம்மா, வேண்டாம். நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாம் ப்ளீஸ். சரிம்மா, நான் பேசல. பிரியா, பிரியா, உங்க அப்பாவோட போன் நம்பரை என்கிட்ட கொடுத்து வை. பேசுறதுக்காக இல்ல, சும்மா மொபைல ஃபீட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவாவது தேவைப்படும். ம், அது 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 ஆனா பரவாயில்லம்மா, அவசரம் இல்லை, மெதுவாவே கொடு. ஜூலி மேல அவ மாமியார் ஜெயந்திக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பயந்து போன ஜூலி இன்னைக்கு பெங்களூர் போறா. ஜூலியோட மாமியார் மனசுல விஷத்தை விதைச்சது அந்த ஆண்டனியா தான் இருக்கும். சந்தேகம் இல்ல, ஆண்டனி அவன்தான், அவனேதான். சரி, மாமியார் தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஜூலி பெங்களூர் கிளம்பி போறா. அங்க போய் எப்படி அருண் கூட வாழ முடியும்? எப்படியும் ஜெயந்தி ஜூலியை பத்தி அருண் கிட்ட சொல்லுவாள்ல. அப்போ ஜூலி அருணை விட்டு வர வேண்டியதுதான். அவ்வளோ சீக்கிரம்லாம் அருணை விட்டு ஜூலி வர முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். ஜூலிக்காக நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். அதுக்கான பலன் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டாமா? அந்த அருண் ஜூலி கழுத்துல கட்டின தாலி நகை எல்லாத்தையும் வித்து உன் நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டியதுதான். டேய் ஒட்டாள், அறிவு கட்டவன், இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஆல் அந்த நகையை வித்து என் நஷ்டத்தை ஈடு செய்ய முடியுமா? ஆசை, ஆசைதான் மனுஷனை பேராசக்காரனா மாத்துது. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிற உயிரினம் தான் மனுஷன். அந்த லிஸ்ட்ல இந்த கார்த்திக்கும் இருக்கான். கடல் அளவு ஆசை என் மனசுக்குள்ள இருக்கு. அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ₹1 நான் செலவு பண்ணிட்டா அதை 10 ரூபாயா திரும்பி எடுக்காம நான் விட மாட்டேன். ஜெயந்தி, ஏன் இப்படி சோகமா இருக்க? என்னங்க,
அருண் கல்யாண விஷயத்துல நாம ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. என்னம்மா சொல்ற? இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்த்திருந்தோம்னா அருணுக்கு பொருத்தமான பொண்ணா நல்ல குடும்பத்துல இருந்து அமைஞ்சிருக்கும். இப்ப மட்டும் என்ன ஆச்சு? பிரியங்கா அருணுக்கு பொருத்தமான பொண்ணு தானே? அது இல்லைங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்க வீட்ல இருந்து வர்றதுக்கு யாரும் இல்ல. இதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவளுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நாம தான் சொந்தக்காரங்க. இன்னும் நீ உன் குணத்தை மாத்திக்கவே இல்லை. ஒரு ஆளை பிடிச்சா தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது, இல்லைன்னா கீழே போட்டு உடைக்க வேண்டியது. இந்த பார், பிரியங்கா நம்ம அருணுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவன் நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம அதிர்ஷ்டம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? வாமா வா. என்ன கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இப்பவே கிளம்பினா தானே போய் சேர கரெக்டா இருக்கும். ஏமா திரும்பி வரும்போது அருண் கூட தானே வருவ? சொல்ல முடியாதுப்பா. உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் இங்க கிளம்பி வந்துருவேன். அம்மா என்னமோ சந்தோஷமே இல்லாம இருக்காங்க. அது ஒண்ணு இல்லம்மா, எங்களை எல்லாம் விட்டு புறப்பட்டு போறீல்ல, அதை நினைச்சு வருத்தப்படுறா, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, எப்பவுமே எல்லாருமே பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சிட கூடாது இல்லையா? யார் மேலயும் அளவுக்கு அதிகமா பாசமும் வைக்க கூடாது. அப்புறம் அது நிராசையா தான் ஆகும். ஆமா, யார் மேலேயும் அதிகமா அன்பு வைக்க கூடாது, நம்பிக்கை வைக்கவும் கூடாது. அப்பா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி வாமா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? பாய்ப்பா. பயமா? ஏங்க, இந்த பொண்ணு இப்படி அடிக்கடி தனியா போயிட்டு வருது எனக்கு சரியா படல. என்ன ஜெயந்தி இப்படியே சொல்லிட்டு இருக்க? பிரியங்காவோட குணத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம விலங்கு போட முயற்சி பண்ணாத. அவ ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ற பொண்ணு கிடையாது. அதனால நடுராத்திரில தனியா போனா கூட நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பார், என்கிட்ட பேசின மாதிரி பிரியங்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத, அவ ரொம்ப வருத்தப்படுவா. என்ன?